ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் தேன் கூட வித் மீ தேன்மொழி சங்கர். இந்த வீடியோவில் கொள்ளுப்பொடி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொள்ளு பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கருகாமல் இருக்கும். இடையில் கை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். அதே சமயம் நல்ல அரோமா வரும், நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இது வரையிலும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. லைட்டாக வந்து எண்ணெய் வெளியே வர மாதிரி இருக்குது. இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெடிக்குது பாருங்கள். கொள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நல்ல கரெக்டான பதம், நல்ல வாசனையாக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொள்ளு கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதே கடாயில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கிறேன். மல்லி விதை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணுறேன். இதுவும் ஜீரணத்துக்கும் உடல் வெப்பநிலையை சரிசமமாக வைக்கிறதுக்கும் உதவுது. 1 டீஸ்பூன் பெப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இதில் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்க போகிறேன். கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லது. இது எல்லாத்தையும் கருகாமல் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஏற்கனவே கடாய் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டோம். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் வந்து அவ்வளோ வேணாம் இதில். ஸோ அதனால் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் நிறைய வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். சில பேர் மிளகாய் வந்து எண்ணெயில் வறுத்து போடுவாங்க. நான் வந்து இதிலே தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைக்க போகிறேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஏற்கனவே கொள்ளு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு அரோமா வரும். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம ஹெல்த்தியான பொடியும் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொள்ளு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொரப்பாக வேணுனாலும் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வர போகிறேன். இது பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு மூடி வச்சுருங்க. 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து இட்லி, தோசைக்கு அண்ட் சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.